மாநிலத்தில் சுயாட்சியாம், மத்தியில் கூட்டாட்சியாம், அது வேணும், அரசியல் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடும். இப்போ பாருங்கள், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மத்தியில் இவங்க 2004 2014 வரை 10 வருஷம் கூட்டாட்சியில் தானே இருந்தாங்க. அலையன்ஸ் இந்த கூட்டணி மந்திரி சபை தானே இருந்தாங்க. 10 வருஷம் கூட்டாட்சியில் இருக்கும்போது இந்த மாநில சுயாட்சியை பற்றி பேசுனாங்களா? இந்த மாநில சுயாட்சியை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணினாங்களா? சரி, கூட்டாட்சி தத்துவம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. கூட்டாட்சியில் உங்களுக்கு பதவி கொடுத்தாங்களே, 1,76,000 கோடியை நீங்கள் கொள்ளையடிச்சிங்களா இல்லையா? அப்போ கூட்டாட்சி தத்துவம் வெற்றி பெற்றிருக்கா நம்ம நாட்டில்? ஒரு கட்சி ஆட்சி தான் இருக்கணும். கூட்டணி ஆட்சிங்கிறது நாட்டுக்கு நல்லதல்ல. மன்மோகன் சிங்கிற பொம்மையை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் எப்படி கூத்தடிச்சிங்க? மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? டிஆர் பாலுவையும் இவரையும் ராசாவையும் நான் மந்திரியை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் அவரால் செயல்பட முடியலை. காரணம் கூட்டணி ஆட்சி. அவங்க சோனியா சொன்னதை கேட்டு உங்களுக்கு ராசாவை மந்திரி ஆக்கினார். 1,76,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டது. ஆக கூட்டாட்சி தத்துவத்தில் வரக்கூடிய மாநில கட்சிகள் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லையே, உங்களை மாதிரி ஆளுங்க போய் அதுலேயும் கொள்ளையடிக்கிறீங்களே, அப்போ கூட்டாட்சி தத்துவம் எப்படி தான் செயல்பட முடியும்? கூட்டாட்சி தத்துவம் நாட்டுக்கு நல்லது இல்லையா? மாநில சுயாட்சிங்கிறீங்க. அன்று பேசி இருக்க வேண்டும். 10 ஆண்டு காலமாக மத்திய அரசில் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது மாநில சுயாட்சியை பற்றி பேசி இருக்க வேண்டும். மாநில சுயாட்சியை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும்.